السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கருவை அல்லாஹ் நம் அனைவரையும் முஃமினாவும் முஸ்லிமாவும் பிறக்கச் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனுடைய மிகவும் நேசத்துக்குரிய ஹபீபாகிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உம்மத்தில் பிறக்கச் செய்தான அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமார்களின் கருத்தை பற்றி பிடிக்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி வாரம் என்று புதன் இறுதி வாரம் திங்கட்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வாய்ப்படுது. நஸ்ராக்கு நோய் வருது. அப்ப அங்க அனைத்து மனைவிமார்களும் ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, ரசூலுல்லாஹ்க்கு நோய் வந்திருக்கு, ரசூலுல்லாஹ் இப்ப எந்த மனைவி வீட்டில் இருக்கணும் விருப்பப்படுறாங்களோ அந்த மனைவி வீட்டிலேயே இருக்கட்டும் என்று சொல்லும் போது அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹை ஆயிஷா நாயகி வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அலி நாயகம் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அங்க வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹை எப்படி கூட்டு போறாங்கன்னா அவர் ரசூலுல்லாஹ் அழைத்து செல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய இரு கால்களும் மண்ணில் தேய்த்தமாறு மண்ணில் உரைத்து கொண்டே போனது. ரசூலுல்லாஹ்வால நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ரசூல் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்ப அந்த இறுதி வாரத்தில் 2 நாட்களை இறுதி வாரம் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே கழித்தார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபலக் நாஸ் என்ற சூராவை ஓதி இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்தார்களே அதை அந்த துஆக்களையும் ஓதி ரசூலுல்லாஹ் மீது ஓதினார்கள். வர்க்கத்துக்காக ஆயிஷா நாயகி அவர்கள் ரசூலுல்லாஹ் கையாலே தடவினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு நோய்வாய் அதிகமாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 5 நாட்கள் முன்பாக ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்றாங்க. அவங்க கடைசி ரசூலுல்லாஹ் 5 நாள் முன்னாடி மரணம். அப்போதான் கடைசி சபை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூப்பிட்டு நான் இப்போ மக்களிடம் உபதேசம் செய்யணும். அதனால அவர் அப்பயும் 5வது நாட்கள் ரசூலுல்லாஹ்க்கு தலைவலி உடல்ல நோய் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல. ரசூலுல்லாஹ் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தனால ரசூலுல்லாஹ் சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் குளிப்பதற்காக தண்ணி எடுத்துட்டு வாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர்கள் தண்ணி எடுத்துட்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியில் குளித்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நோய் இந்த அனல் உடலில் அனல் இருக்கும்ல, இந்த காற்றோட அனல் அது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சஹாபாக்கள் இடத்தில் கேட்கறாங்க, யஹூதி இன்னும் யூதர்கள் நஸ்ரானிகள் இவர்கள் எப்படி அவர்களின் தூதர்கள் அல்லாஹ்வுக்கு இறக்கிய தூதர்களை ரசூலாக அவர்கள் அடக்கஸ்தலமை வணங்கும் ஒரு இடமாக ஆக்கினார்களோ அதே போல் நீங்கள் ஆக்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சாபம் எப்பொழுதும் அவர்கள் மீது இருக்கிறது. நீங்க உங்க நபியின் அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடமாக நீங்க ஆக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க எனக்கு ஏதாவது பழி வாங்கணுமா, உங்களை நான் ஏதாச்சும் துன்பப்படுத்தணும்னா வேதனை தொல்லை ஏதாவது தந்தேன்னா நீங்க பழி வாங்கிக்கோங்க அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி முடித்தோன்னே அந்த சபையில் சஹாபாக்களா இருக்காங்க, சபையை அமைதியா இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க,
உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் என்ன பழி வாங்கணுமா, இப்போ நீங்கள் என்ன பழி வாங்கிக்கலாம்னா நான் உங்களை ஏதாவது துன்பப்படுத்தி நீங்கள் என்ன துன்பப்படுத்திருக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பொழுது லுஹர் தொழுவதற்காக நேரம் வந்து விட்டதால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவில் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் என்ன துன்பப்படுத்தினா அங்கே கேட்டுக்கும் போது அப்போ வந்து லுஹர் தொழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பாங் சொல்லி லுஹர் தொழுகை முடிச்சு மீண்டும் குத்துபாவில் ஏறி அமர்ந்தார்கள். அப்போ திரும்பி கேட்டாங்க, நீங்கள் யாராச்சும் என்னிடம் பழி தீர்க்க வேண்டுமா, பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி எந்திரித்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் திரகம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, நீங்கள் அந்த திரகத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து சொன்னாங்க. அன்சாரி சஹாபாக்கள் வந்து அவன் ரொம்ப சிறப்புடையவர்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், என் இதயமும் என் ஈர கொலை, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து அவங்க புகழ்ந்து சொல்றாங்க. அன்சாரி சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்க பிரியத்தினால் அவங்க புகழ்ந்து சொல்றாங்க. அன்சாரி சஹாபாக்கள் ஏதாவது நல்லமல் செய்தால் நீங்கள் அந்த நல்லமலை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்களும் உங்கள் வாழ்வில் அதை அமல் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏதாவது பாவக்காரியம் செய்து விட்டால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மற்ற சஹாபாக்கள் என்று சொல்றாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சஹாபாக்கள் சபையில் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு மனிதரிடம் ஒரு இரண்டு விஷயம் கேட்கிறான். இந்த துனியாவில் இல்ல ஒன்று உனக்கு வேண்டுமா என்று கேட்டான். இன்னும் மற்றொன்று ஆகிரத்தில் உள்ள ஒன்று உனக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், யா அல்லாஹ், எனக்கு உன் புறத்திலிருந்து ஒன்று வேணும் என்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அந்த நபர் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த சபையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரும் ரொம்ப அழுதாங்க. அந்த சபையில் இருந்த சஹாபாக்கள், என்னாச்சு இந்த பெரியவருக்கு, ஏன் இந்த பெரியவருக்கு அழுகிறார்? அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சஹாபாக்கள் கூட சேர்ந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, என்னாச்சு இந்த பெரியவருக்கு, ஏன் இவர் அழுகிறார்? ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு ஒரு சிறிய சம்பவம் தான் சொன்னாங்க, அதற்கு ஏன் தாயும் தந்தை அர்ப்பணம் என்று சொல்கிறார் என்று சஹாபாக்கள் மத்தியில் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மிகவும் அறியக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னதை மிகவும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப அவர்கள் என்ன அறிந்தார்கள், இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு ஆண் என்று ஒரு மனிதன் என்று சொன்னது தன்னை பற்றி தான் சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு பிரிவு போறாங்க என்று அவர் அறிந்தார். அதன் காரணமா அழுதார். மேலும் நான்காவது நாளில் நடந்த சம்பவம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மக்களை எடுத்து அவங்க பக்கம் அழைத்து, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று எழுதி தரேன், எழுதி தந்தா நீங்க எப்பொழுதும் வரியும் தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சபையில் உமர் நாயகம் இருந்தாங்க. அப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காங்க, இப்பொழுது ரசூலுல்லாஹ்க்கு ஏன் நம் சிரமத்தை கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் தான் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான், அதுவே போதுமானது என்று உமர் நாயகம் சொன்னார்கள். ஆனால் அதில் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே எழுத்தரன்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், உமர் நாயகம் சொன்னது சரி, உமர் நாயகம் பேச்சை கேட்போம் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல அவங்க இரண்டு கூட்டத்தினராக பிரிந்து கருத்து வேறுபாடு வந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் அன்றைய தினத்தில் புதன்கிழமை என்று ரசூலுல்லாஹ் வியாழக்கிழமை என்று சொல்றாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, யஹூதிகள் நஸ்ரானிகள் இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இன்னும் நான் எப்படி நம் ஊருக்கு மக்கள் இருந்தால் உபசரிக்கிறனோ அவர்களை பார்த்து கொண்டு அதே போல் நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றொன்று,
அல்லாஹ்வுக்கும் அவனோட ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அபூபக்கர் நாயகிட்ட போய் அபூபக்கர் நாயகம் தொழுகைக்காக நிற்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அபூபக்கர் நாயகம் வந்து பின்னாடி வராங்க. சரி ரசூலுல்லாஹ் வந்து தொழுகை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சைகளே வேணாமா அப்படின்னு. சரி, அதனால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அறிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கும்படி வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தருவானாக.